ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐல உங்களுடைய பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீமு, சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீம் எல்லாருக்குமே ஆக்டிவ்ல இருக்கவங்களும் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. தப்பாக இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதை மாற்றத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டேன், அதே போல் நான் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறேன். என்னோட பேங்க் டீட்டெயில் தப்பாக இருக்குது, இல்லை என்ன கொடுத்தனே எனக்கு தெரியல. இதை நான் பார்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்குமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. அதே போல் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு யார் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்களோ, யார் ஆக்டிவாக இருக்காங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எஸ்பிஐல. சரிங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரீஃபண்டை வந்து பார்த்தலாம். இப்போ நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எனக்கு டவுன்லோட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் அப்லோட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். எஸ்பிஐ கேரி, எஸ்பிஐ ஸ்டேட்டஸ். இப்போ புதுசாக ஒரு மெனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, அப்டேட் பேங்க் டீட்டெயில். இப்போ இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் இங்கே டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்னு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. கரெக்டாக இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். சரிங்களா. இங்கே பாருங்க பக்கத்தில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பிரான்ச் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குது, இல்லை இந்த அக்கௌண்ட் எனக்கு வேணாம், நான் வேறு அக்கௌண்ட் மாற்றிக்கிறேன், இல்லை ப்ரோ எனக்கு இந்த அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு, நான் வேறு அக்கௌண்ட் மாற்றினா கூட நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். சரிங்களா. ரீஃபண்ட் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆக்டிவில் இருக்கிறவங்க நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா. அப்போ இங்கே பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஐடியில் நீங்கள் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இருக்கா அப்படின்னா ஓகே இந்த பேங்க் டீட்டெயில் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை ப்ரோ நான் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுங்க, மற்றபடி வேறு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே நான் மாற்றணும், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நான் மாற்றணும் மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பேங்க் அப்டேட் பேங்க் டீட்டெயில் தொட்டுட்டு இந்த பேங்க் டீட்டெயில் காக்குமா கேட்டுமா அங்கே ஷோ ஆகுமா, அப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குது, இந்த அக்கௌண்ட்டே எனக்கு வேண்டாம், எனக்கு டெலிட் ஆகிட்டு நான் வேறு அக்கௌண்ட் மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரணும். சரிங்களா. இப்போ நான் பாருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். உங்களுக்கு இங்கே ஒன்று ரூல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. என்னன்னா உங்கள் வங்கி கணக்கில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் உங்கள் வங்கி விவரங்களை புதுப்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிற பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேலே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வங்கி கணக்கில் சிக்கல்கள் இருந்தால் மட்டுமே உங்கள் வங்கி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும், இல்லையெனில் எந்த மாற்றம் செய்ய வேண்டும். அதை தான் நம்ம சொல்லலாம் தான். உங்கள் வங்கி புக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதில் பிளாக் ஆகிடுச்சு, அக்கௌண்ட் எனக்கு இல்லை, வேறு அக்கௌண்ட் மாற்றணும்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. வேறு அந்த மாதிரி மற்றபடி வேறு யாரும் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த வங்கி புதுப்பிக்க படிவம் நிலவில் உள்ள தீர்க்கப்பட்டதா பழைய பே அவுட் மற்றும் ரீஃபண்ட் கோரிக்கைகளுக்கு மட்டுமே உங்கள் வங்கி விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திஸ் பேங்க் அப்டேட் ஃபார்ம் இஸ் ஒன்லி ஃபார் பெண்டிங் ரீசால்வ்டு ஓல்டு பே அவுட் அண்டு ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் யூ மேபி அப்டேட் யுவர் பேங்க் டீல்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்காக இருக்குது, நான் விட்ரால் கொடுத்துருந்தேன், எனக்கு விட்ரால் வந்து வரல, ஓல்டு பே அவுட்டு எனக்கு வரல, பேங்க் அக்கௌண்ட் தப்பாக இருந்ததுனால வரல, இல்லை வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால வரல, ஒருவேளை வரல எனக்கு டவுட்டாக இருக்குது, பழைய ஏதாச்சும் ரெக்வஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் மேலே சந்தேகம் இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் யூ வாண்ட் அப்டேட் த பேங்க் டீட்டெயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன், உங்களுக்கு கீழே நிறைய ஷோ ஆகும். புதுசாக ஒரு ஷோ ஆகும். டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு உடனே அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோட். சரிங்களா. எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுங்க. சரிங்களா. இவ்வளோ தாங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுற ஒரு முறை. இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதே அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டே போயிடும். டிக் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லும், கன்ஃபார்ம் திரும்பி அந்த அக்கௌண்ட் நம்பர் போடணும், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து உங்கள் பேங்க்
பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவா இருக்கோ அந்த பேங்க் புக்கில் என்னென்ன நேம் இருக்கோ அந்த நேம் போட்டுடணும். ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க் புக்கு பார்த்து கரெக்டாக போட்டுங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட வேண்டாம். இதில் பேன் கார்டு நம்பர் கேட்கல சரிங்களா, அது வந்து கேட்காத பட்சத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவ்வளோதாங்க விஷயம். அப்போ ரீஃபண்ட் இருக்கிறவங்க இப்படி தான் நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் மாற்றத்தை இருந்தால் தலை மாற்றலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐடி ஆக்டிவில் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குமே இப்போ நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் இல்லையா, அதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயிலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் தான் மேலே உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து மேலே ஷோ ஆகுது. அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு விட்டுருங்க. தப்பாக இருந்தால் மட்டும் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதே போல் அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சுதுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ரீஃபண்ட் இருக்கிறவங்களுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவில் இருக்கிறவங்களுமே ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து அந்த பேங்க்கில் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லலைங்க. நோட்டீஸ் போர்டில் வந்து மேபி இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதனால் அவசரமே இல்லை ஓகேங்களா. நாளைக்கு வரைக்கும் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. அவசரமே இல்லாமல் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத போயிடுங்க. அதனால் மறக்காமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா பண்ணுறது நம்ம ஒரு டைம் பண்ண போகிறோம். தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி மாற்றத்துக்கு திரும்பி சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணிங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.